ஸ்டாலின் அவர்களை சுற்றி 4 பேர். இவர் நம்ம அமைச்சர் அருண்ராஜ்னு நினைக்கிறேன். அவர் தான் பேசினார். அவர் தான் வந்து இப்போ இந்த அதிமுகலேருந்து வந்து சேர்ந்தாங்கல்ல, கரிசோறு விருந்தோட வச்சு ஆமாம், அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தான் அவர் என்ன சொன்னார்னா, அதை யாரையும் ஒருத்தர் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர் சுற்றி 4 பேர் அல்ல 4 பேர் அவரை ஏமாற்றி கொண்டிருந்தனர். ஏமாற்றி கொண்டிருந்தனர். ஸ்டாலினை சுற்றி 4 பேர். நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? ஸ்டாலினியமா? அது என்ன ஸ்டாலினுமா? இல்லைங்க, அப்படின்னா ஸ்டாலினை சுற்றி 4 பேர் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ யாரையும் சுற்றி 4 பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? அந்த 4 பேரை நீங்க தான் கூட்டு வந்துட்டீங்க. இப்போ அவங்க யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க? சரி, சொப்பன சுந்தரி வச்சிருந்த கார் வந்துச்சு. சொப்பன சுந்தரி காரை யார் வச்சிருக்கா? அந்த கேள்வி நமக்கு புரிஞ்சிடுச்சு. பட் சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கான்னு சொன்னாதானே அந்த காரை பத்தி நம்ம பேச முடியும். ஸ்டாலினை 4 பேர் ஏமாற்றி கொண்டிருந்தனர்னு ஐயா அருண்ராஜ் அவர்கள் சொன்னார். அந்த 4 பேர் யாரோ ஒரு 4 பேரை நீங்க கூட்டு வந்துட்டீங்க. நமக்கு தெரியாது அவங்க தான் ஏமாத்திட்டு இருந்தாங்களா, நமக்கு இப்படி தெரியும். ஸ்டாலினை கேட்டா தானே தெரியும். அவர் தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் துரோகிகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அன்னைக்கு கேட்டபோது அண்ணன் திரும்ப சொன்னாரு, அனுமதி வாங்கிட்டு தான், அவங்க அனுமதியோட தான் வந்தேன்னாங்க. இப்போ வந்து சொல்லிட்டாரு, இப்போ வேற ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் திமுகவை தாராளமாக நமது விசிக தோழர்கள் விமர்சிக்கலாம், கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதனால இனிமேல் விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம வந்து என்ன புரியலன்னா, ஸ்டாலினை 4 பேர் ஏமாற்றி கொண்டிருந்தனர் அப்படின்னு அருண்ராஜ் சொல்றாரு. ஒரு பகுதி ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மீடியாவில் வந்திருக்கு, அடுத்த பகுதி வரலையா? காணோம். எனக்கு என்னமோ அருண்ராஜ் அவர்கள் முதல்வர் விஜய்க்கு பூடகமாக எதையோ சொல்ல வருகிறார். அந்த 4 பேர்கள் இங்கேயா? அந்த 4 பேர் பத்ரம் அப்படின்னு